ட்ரிக் நம்பர் 21 3 சார்ஜஸ் இன் ஈக்விலிபிரியம். 3 சார்ஜ் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. சரியா? அப்ப அது ஈக்விலிபிரியம் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணனும்னா அது என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चन. A charge small q is placed at the center of the line joining the two charges capital Q. The system of the three charges will be in equilibrium if q is equal to. இது வந்து ஈக்விலிபிரியம் மட்டும் சொல்லிட்டாங்க. ஸ்டேபிள் ஈக்விலிபிரியமா அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியமான்னு சொல்லல. அதையும் பார்க்கலாம். அது ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த எண்ட்லயும் பிளஸ் கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. இதுக்கு நடுவுல மிட் பாயிண்ட்ல ஸ்மால் கியூ அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. இந்த ஸ்மால் கியூவோட வேல்யூ என்ன வேல்யூவா இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத क्वेश्चन. ஆக்சுவலா வந்து என்னன்னா இங்க இது வந்து பார்த்தோம்னா அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் தான். அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ங்கறத நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் கிடையாது. நீங்க வந்து இந்த சார்ஜ் வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல வச்சாலுமே அப்ப இருக்கக்கூடிய ஈக்விலிபிரியம் கண்டிஷன் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் தான். அது என்னங்கற சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ஸ்மால் கியூவோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்னா இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் கியூ போட்டுக்கோங்க. இது பிளஸ் கியூவா இருந்துச்சுன்னா இது மைனஸ் கியூவா இருக்கும். அப்புறம் இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் வந்து என்ன பண்றோம் 4 ஆல டிவைட் பண்றோம். அப்ப இதான் வந்து இந்த இடத்துல மிட் பாயிண்ட் இருக்கக்கூடிய சார்ஜ் கியூ. அப்ப கியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் மைனஸ் கியூ பை 4 அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். இந்த சார்ஜஸ் வந்து என்ன நீங்க இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இது ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். ஒருவேளை இது வந்து வெர்டிகலா நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது பழைய பொசிஷனுக்கு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கம்ப்ளீட் சிஸ்டமே அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம்ல இருக்குன்னு அர்த்தம். சரியா? இது வந்து இதையும் ஒரு क्वेश्चनா கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான क्वेश्चंस ஒருவேளை இது -4q கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்ப இந்த வேல்யூ என்ன இருக்கும் +q இருக்கும். ஒருவேளை இந்த வேல்யூ வந்து +4q இருக்குனா இதோட வேல்யூ என்ன இருக்கும் -q இருக்கும். இப்ப இங்க என்ன சார்ஜ் இருக்கோ அதுல ஆப்போசிட் சார்ஜ் போட்டுக்கிறீங்க. அதோட வேல்யூவை 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதான் வந்து இந்த மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் இந்த கண்டிஷன்ல இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும். இந்த ட்ரிக்கான பிராக்டிஸ் क्वेश्चंस வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா T21 அப்படிங்கிற இந்த கோட் போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரிக்கான பிராக்டிஸ் क्वेश्चंस கிடைக்கும்.